ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் தேவனால் பிறந்தவன். ஆமென். நான் தேவனால் பிறந்தவன். நான் மண்ணின் பிறந்தவன் இல்லை. அவன் அவரோடு கூட மரித்து விட்டார். அவன் பாவ மனிதன். மண்ணினால் பிறந்தவன் பாவ வம்சத்துக்குரியவன், பாவ மனிதன். அவரோடு கூட சிலுவையிலே மரித்து விட்டோம். ஒருவர் மரித்திருக்க அவரோடு கூட நாம் எல்லோரும் மரித்தோம். இப்பொழுது அவர் பிழைத்திருக்க அவரோடு கூட நாம் எல்லோரும் பிழைத்திருக்கிறோம். ஹalleluya. இப்ப நாம் பிழைத்திருக்கிறதோ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் பிழைத்திருக்கிறேன். இப்ப நான் மாம்ச மனிதன் அல்ல, நான் ஆவி மனிதன். இந்த மனிதனுக்குள்ளே பாவம் இருக்க முடியாது. இந்த மனிதனுக்குள்ள தான் தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். மாம்சத்துக்குரியவர்களுக்கு அவர் கொடுப்பதல்ல, தேவனால் பிறந்தவர்களுக்கு அவர் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவி தேவனை அப்பா என்று கூப்பிட வைக்கிறது நம்மளை. ஆமென். உரிமை கொண்டாட வைக்கிறது. அப்பாவுடைய சொத்துக்கெல்லாம் நீங்கள் உரிமை கொண்டாடுகிறீர்கள். அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்கள் பங்குடையவர்களா இருக்கிறீர்கள். நீங்க கொலோசியர்லாம் நீங்க எபேசியர்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது அந்த உரிமையை அவர் சொல்லியிருப்பார். ஹalleluya. அப்போ இந்த உரிமை அன்றைக்கு அவர்கள் கானானை சுதந்திரிக்கல, அவிசுவாசத்தினால் சுதந்திரிக்கல. நாம் விசுவாசத்தினாலே காலேபும் இயேசுவும் சுதந்திரித்தார்கள். அதே போல இன்றைக்கு இந்த புது உடன்படிக்கையில் இருக்கிறவங்க, கிருபைக்குள்ள இருக்கிறவங்க நிச்சயமாக சுதந்திரிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். வேதம் சொல்றது தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஹalleluya. இந்த ஆவி மனிதனுக்கு விசுவாசம் ரொம்ப முக்கியம். என்ன விசுவாசம்? தேவனுடைய வார்த்தை மேல் விசுவாசம். எனக்காய் சிலுவையிலே செய்ததிலே விசுவாசம். காணாததை குறித்த விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்கு எப்ப வருகிறது? தேவனுடைய வார்த்தையினால் உங்களுக்கு வருகிறது. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் உங்களுக்கு என்ன செய்யுது? அது பதில் கொடுக்கிறது. ஆமென். எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னா அதற்கு வசனம் இருக்கிறது. இப்படி நம் முற்பிதாக்கள் நடந்த அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்படி நம் முன்னோர்கள் செய்த அற்புதத்தை பெற்றிருக்கிறார்கள். அதே போலதான் எனக்கும் செய்வார் என்ற விசுவாசம். ஹalleluya. அவர்களுக்கு யாருக்கெல்லாம் அவர் வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கை அவர் நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் பக்தி நிமித்தம் அவர் செய்யல, அவர் சொன்ன வாக்கு நிமித்தம் செய்தார். அவரை நம்பினார். பார்த்தீங்களா? உத்தமனான அந்த வார்த்தையை சூழ்நிலை மாறினது போலவும் தேவன் சொன்னவர் உண்மையுள்ளவர் நம்பினாங்க பாருங்க. அதனாலதான் தேவதை கொடுத்தார். ஹalleluya. அதனாலதான் இன்றைக்கு நம்முடைய வார்த்தை நம்புறாங்க. இயேசுவினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவால் பிறந்திருக்கிறேன். ஏசாயா 53ல சொல்லப்பட்டது எல்லாமே எனக்குரியது. எனக்காக தான் இயேசு செய்தார். அவர் தான் என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். அவர் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவர் என்னை ஒரே பலியினால் அவர் பூர்ணமாக்கி இருக்கிறார். ஹalleluya. அப்போ இதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள் கிறிஸ்துவின் நீதி உங்களுக்குள் வளர ஆரம்பிக்கிறது. நீங்கள் சுதந்திரவாளியாக இருக்கிறீர்கள். யார் சுதந்திரவாளி? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் சுதந்திரவாளி இல்ல. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். ஒரு மனுஷன் பிரமாணத்துக்குள்ள இருப்பாங்க சுதந்திரவாளி அல்ல. தேவனால் பிறந்தவனே சுதந்திரவாளி. ஹalleluya. கிறிஸ்துவினால் பிறந்தவர்களே சுதந்திரவாளிகள். அவர்களுக்கு பாவம் இருக்க முடியாது. ஆமென். அவர்களுக்கு பாவம் இருக்க முடியாது. அவர்கள் தேவனே அவர்களுக்குள்ள இருந்து நிச்சயராரே கிரியை செய்கிறார். பாருங்க இந்த 14:34 படிங்க. 14:34 என்ன மத்தல 14:34 நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின்படியே சரி 31 படிங்க. எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாளர்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். எதை அசட்டை பண்ணினார்கள்? கானானை அசட்டை பண்ணினாங்க. ஏன்? அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினாங்க. அவர் சொன்னதெல்லாம் அதை நம்பி பாருங்க. அவங்க மட்டும் தான் நினைச்சாங்க போறாங்க. இன்னைக்கும் தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்க அசட்டை பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்து மூலமா உங்களுக்கு என்னெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்வார். நீங்க அசட்டை பண்ணாது இருந்தால், ஹalleluya, அவருடைய வார்த்தை மேல் நீங்க நம்பிக்கையா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அதை செய்வார். அவருடைய வசனத்து மேல் நீங்கள் உறுதியாக நம்பிக்கை உள்ளவர்களா இருங்க. எனக்கு சொன்னவர் இன்னார், என்னை அழைத்தவர் இன்னார். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார்.
நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹalleluya. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு எதை செய்ய சொன்னாரோ அவரை நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்திலே உங்களை கீர்த்தி போச்சுமா வைக்க என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜனம் வெட்கப்படுவது அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருங்கள். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், உலக மனிதர்கள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நீங்கள் தான் உலகத்தை சுதந்திரிப்பீர்கள். ஹalleluya. வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. அவருடைய பாடுக்கு நாம் பங்குள்ளவராக இருக்கிறோம். சிலுவையில் நமக்காய் சம்பாதித்ததற்கு சொத்துக்கு நாம் உரிமை உடையவராக இருக்கிறோம். சிலுவையில் நமக்காய் செய்தார் பாருங்க, அது நமக்கு உரிமை. நியாயப்பிரமாணத்தை நீதியை நிறைவேற்றி அதன் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார். ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கு. ஹalleluya. நியாயப்பிரமாண சாபத்தை அவர் சுமந்தார். மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இன்னைக்கு நியாயப்பிரமாண சாபம் ஆவிக்குரிய மனிதனுக்கு கிடையாது. ஹalleluya. மாம்சத்துக்குரியவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தவறு பண்ணும்போது சாபம் வரும். அவர்களுக்கு என்ன செய்யும்? ஏன்னா அவர்கள் கிறிஸ்துவினால் மீட்கப்படல, அவர்கள் சொந்த பக்தியினால் மீட்கப்படுகிறார்கள். அவர்கள் சொந்த பக்தியினால் தேவனை தேடுகிறார்கள். மாம்சத்தின் கிரியைகளினால் தேவனை தேடுகிறார்களே ஒழிய இயேசு கிறிஸ்துவின் நீதியினால் அவர்கள் கிடைக்கப்படல. ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நீதிபடி தேவனை தேடுவானால் கிறிஸ்துவின் கிருபையை விட்டு விழுந்து போவான் என்று சொல்லப்பட்டது. ஹalleluya. நம்ம கிருபையினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், நம்ம பக்தியினால் மீட்கப்படல. இயேசு கிறிஸ்து எனக்காய் செய்திருக்கிற நாம் விசுவாசிக்கிறபடினால் நமக்கு தேவனுடைய பார்வையிலே நீதி உண்டாகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தை கொடுப்பான் என்பதை விசுவாசித்ததனால் அது தேவனுடைய பார்வையிலே நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் எது நீதியாக எண்ணப்பட்டுச்சு? வார்த்தையை சொன்னார். ஒரு குழந்தையை பிறக்காத ஒரு மனிதருக்கு தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், அந்த சந்ததி அது மிகவும் பெருசா இருக்கும், அது எண்ண முடியாது, அளக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். நம்ப முடியாத காரியத்தை சொல்லுகிறார். ஆபிரகாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார். சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நிறைவேற்றுவார் என்று அவர் மேல் நம்பிக்கை இருந்தபடினால் அது தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்து எனக்காக எல்லாம் செய்திருக்கிறார் என்று நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதுனால் அது உங்களுக்கு இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் நீதியாக எண்ணப்படுகிறது. அதனால் இதயத்தில் விசுவாசிக்கிற நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். ஹalleluya. ஆமென். நீங்க 1 கொலோசியர்ல நீங்க 1:6 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கிருபையை, அவருடைய கிருபையை சத்தியத்தின்படி நீங்கள் கேட்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் செய்கிறது. நீங்கள் அந்த கிருபையை இயேசு கிறிஸ்து செய்த ஈவை நீங்கள் சத்தியத்தின்படி கேட்ட நாள் முதல் அது உங்களுக்கு என்ன செய்யும்? பலன் செய்யும். உங்களுக்கு என்ன செய்யும்? கிரியை செய்யும். தெசனிக்கல்ல சொல்லுது, சாவுக்கே நம்ம சரீரத்துல அது என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். ஹalleluya. நீங்க உங்க சரீரத்துல ஏதாவது ஒரு வியாதிகள் இருந்தா இன்னைக்கு அது மாறி போகும். இயேசுவின் நாமத்துல வார்த்தை நான் நம்புகிறேன். ஹalleluya. ஆமென். நீங்கள் இனி உலகத்துல எந்த மனுஷனும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நீங்க தான் உலகத்தை சுதந்திரிப்பீர்கள். நீங்க உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் தான் இருளை மாற்றணுமே ஒழிய இருள் வெளிச்சத்தை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நமக்குள்ளே இருக்கிறது. ஹalleluya. நமக்குள்ளே இருக்கிறவர் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர், நமக்குள்ளே இருக்கிறவர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்கிறவர். அவர் உங்களை கொண்டு நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் மூலமாக தேவன் அநேக லட்ச ஆத்துமாக்களை கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்ப முடியும்? உங்க விசுவாசத்தை இப்பொழுது நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன் மூலமா என் தேவன் செய்வார்? இந்த இடத்துல நீங்க இப்ப சொல்லுங்க, ஏன் மூலமாக என் தேவன் இப்படிப்பட்ட எத்தனை லட்சமோ கோடியோ அவரால் போதும். அவர் கரம் குறுகினது அல்ல, அவர் கரம் குறுகினது அல்ல, அது வல்லமையுள்ள கரம். ஹalleluya. ஒரு ஊழியக்காரனை இப்படி சொல்றாரு, அந்த செய்தியாளர் சொல்றாரு, நான் ஒவ்வொருத்தருக்கும் 100 சபைகள் 1000 சபைகளை நீங்க ஸ்தாபிக்கணும். அந்த எண்ணத்துக்குள்ள அநேகர் இப்போ எத்தனையோ சபைகளை ஸ்தாபிச்சிட்டாங்க. விசுவாசம், அந்த விசுவாசம் அவங்களுக்கு கிரியைகள் செய்ய ஆரம்பிக்கிறது. ஹalleluya. நீங்க வியாதியஸ்ல பார்த்தா தைரியமா நீங்க சொல்லுங்க, சுகமாக இயேசு நாமத்தில் தைரியமா சொல்லுங்க, அது மாறும்.
அல்லேலூயா. வியாதியஸ்தரை நீங்க சுகமாக்குவீங்க, மரித்தோரை எழுப்புவீங்க. ஆமென். இதுல செய்த ஒரு நம்ம நார்வே பக்கத்துல ஒரு ஸ்திரீ என்னன்னா புருஷன் இறந்துட்டார். அவங்க செய்த ஒரு 40 செய்தியை கேட்டிருக்காங்க. விசுவாசம் பெருகி டாக்டர் இறந்துட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல கொண்டு போய் அவங்க பேர் அருள் அப்படியே படுத்துற வீட்டுல போட்டுதான் சொல்லிட்டு அருள் ஏந்தி அருள் ஏந்தி அருள் ஏந்தி சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 23 24 சொல்லலாம் ஏஞ்சிட்டா. அல்லேலூயா. அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்துச்சு? தேவனுடைய வார்த்தையில இருந்து. அல்லேலூயா. அப்ப நான் அதனாலதான் பவுல் சொல்றார், விசுவாசத்தை கேட்டபடி அவங்க பேசினாங்க. பவுலுடைய அதெல்லாம் பாருங்க, விசுவாசத்தை கேட்டபடி பவுலுடைய ஜெபங்கள் பாருங்க, அது வந்து விசுவாசத்துல நிறைஞ்சதா இருக்கும். அவருடைய மகிமை நிறைவுகளில் நீங்கள் செயல்பட வேண்டும், உங்கள் சரீரத்தில் விளங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசத்தை பாருங்க, நான் செய்த கிரியைகளில் நீங்கள் மேலானதை செய்வீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை குறித்து தேவன் எவ்வளவு அதிகமான ஒரு காரியங்களை செஞ்சாருன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன சொல்றோம்? எனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்குதா, நான் அதுக்கு தகுதி உள்ளவனா, நான் ஒரு பாவியா, நான் ஒரு தூசி, நான் ஒரு குப்பை இல்ல. அதுல இருந்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுல உங்களை மறுபடியும் விளக்கம் பண்ணியிருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அந்த சர்வ வல்லவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவருடைய மகிமை கண்டு நீங்கள் அவர் நாட்டின நீதி விருட்சங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவர் நாட்டின நீதி விருட்சங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. ஆமென். அவருடைய கரத்தின் கிரியைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அவருடைய கரத்தின் கிரியைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில என்னதெல்லாம் செய்தாரோ அதையெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அல்லேலூயா. அதை செய்ய முடியும். நீங்க தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் வளர ஆரம்பிங்கள். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க ஆரம்பிங்கள். உங்கள் எண்ணம் புதிதாக மாறும். நீங்கள் மறுரூபம் அடைவீர்கள். உங்கள் மனம் புதிதாக மாறும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க அதை தரித்துக் கொள்ள உங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம இதுக்கு முன்னாடி சுய நீதியில இருக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ள நம்ம நெருங்க முடியாது. ஏன்னா நம்ம பாவம் இருப்போம். ஆனா தேவ நீதிக்குள்ள நாம் வரும்பொழுது அவரோடு நாம் உறவாட முடிகிறது, நாம் அதிகமாக விசுவாசிக்க முடிகிறது. கர்த்தர் இதை நிச்சயமாய் செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க முடிகிறது. ஏனென்றால் இப்போ பாவம் எனக்கு ஒரு தடையாக இருக்க முடியாது. அல்லேலூயா. பாவம் என்ன செய்ய முடியாது? தடை பண்ண முடியாது. பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சகல நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். உங்கள் சகல அக்கிரமங்களையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். அப்போ அன்றைக்கு அவர்கள் அவிசுவாசத்தினால் கானானுக்குள்ள போக முடியாமல் இருந்தது. தேவன் கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருந்தார். எத்தனை பேர் அதை நம்பினார்களோ அவர்கள் அந்த கானானை சுதந்தரித்தார்கள். மோசே கூட என்ன செய்ய முடியல, போக முடியல. எதனால? அவர்களும் நினைச்ச அவருடைய விசுவாசத்தை அவர்கள் அவிசுவாசத்திலே இருக்கிறாங்க, பங்கெடுக்கிறாங்க. அவர் ஆண்டவர் சொல்ற அந்த கண்மலை பார்த்து பேசி தண்ணீர் வருகிறார். இவங்க சபையாரை குறித்து பயந்து போய் இதை அடிக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தையை நம்புறதை விட ஒரு கோலை நம்புகிறார். இந்த கோடு தானே செங்கடலை பிளந்தது, இந்த கோடு தான் அநேக அற்புதங்களை செய்தது. ஒருவேளை இந்த கோலை வச்சு அடிச்சா தண்ணீர் வந்துடும் என்று சொல்றார். அதனால அடிக்கிறதுனா தேவன் தண்ணீரை கொடுத்தார் ஒழிய வாக்கை அவர் என்ன செய்யல, கொடுக்கல. அது வார்த்தை மீறினால அவருக்கு கொடுக்கப்பட்ட கானானுக்கு அவரும் போக முடியல. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆனா சுயநீதியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியுமா என்பது தெரியாது. தேவனுடைய நீதி, தேவன் புது உடன்படிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். கிருபையினால் மீட்கப்படுகிறீர்கள். எப்படி? கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு மீட்கப்படுகிறீர்கள். அந்த கிருபையை நீங்க விசுவாசிக்கிறபடியால் தான் நீங்க ரட்சிக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் நியாயப்பிரமாணங்களை நீதியாக்க வேண்டுமானால் சட்டத்திட்டத்தை கைக்கொள்ள வேண்டும். அந்த நியாயப்பிரமாணத்தை நீதியை சிலுவையில செய்து நமக்கு முடிச்சிருக்கிறார். சட்டத்திட்டங்களை கொலோசியர்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சட்டத்திட்டங்களை எல்லாம், நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் எல்லாம் நமக்காக நிறைவேற்றி நமக்கு விரோதமான கையெழுத்தும் கட்டளைகளையும் இதுகள் படித்து போட்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு சுதந்திரவாளியாக இருக்கிறோம். நம்மளோ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். நீதி வம்சமாக இருக்கிறோம். இந்த நீதி வம்சம் இந்த உலகத்துல போய் பாவ வம்சங்களுக்கு நீதி வம்சமாய் மாற்றும். அல்லேலூயா. இந்த நீதி பூமி முழுவதும் பரவும். ஆதாமுக்கு பாவம் வந்தவன அந்த பூமியில எப்படி பரவ ஆரம்பிச்சு, அப்படி பரவ அதால முடியுமானால் கிறிஸ்துவின் நீதி எவ்வளவாய் பரவும் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து இயேசு உவமையா சொல்கிறார். ஒரு புளித்த மாவு
மாவு முழுவதிலும் உப்பு பண்ணிவிடும். அந்த புளித்த மாவு கொஞ்சோட புளித்த மாவை வச்சுட்டா அந்த மாவு முழுவதும் ஒரே இரவுல என்ன செஞ்சிடும்? உப்பு பண்ணிடும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. உங்க விளக்கை நீங்க மெனஞ்சாங்க மரக்காலம் மூடி வைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒளி பிரகாசம் அடையட்டும். உங்களுக்குள்ள நீதி வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் நீதி உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கட்டும். அது உங்க வீட்டாரையெல்லாம் மீட்டுரும். அவங்க எல்லாம் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாத்திரும். உங்க கிராமத்தை ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாத்திரும். இந்த தேசத்தை ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாத்திரும். ஹல்லேலூயா. இந்தியா தேசத்தை ராஜ்யத்துக்குரியதாக மாத்திரும். நீங்க அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமா என்ன சொல்லப்பட்டோ அதை நீங்க தரித்து கொள்ளுங்க. ரட்சிப்பு அவருடையது. ஆமென். என் வீட்டாரெல்லாம் புளித்த மாவாய் மாறிடும். என் வீட்டாரெல்லாம் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறிடுவார்கள். சொல்லுங்க. என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் உங்க வீட்டுல உள்ளவங்கள யோசிச்சு சொல்லுங்க. அவங்க எல்லாம் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். உங்க எல்லாம் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். ஆமா. உங்க கிராமத்தை பார்த்து சொல்லுங்க. உங்க தேசத்தை பார்த்து சொல்லுங்க. நம்ம இது உங்களுக்கு ஜெபமா இருக்கணும். இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் நடக்குன்னு சொல்லுங்க. ஆமா. எங்க தேசம் முழுவதும் ராஜ்யத்து பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். எங்க தேசம் முழுவதும் ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாறுகிறார்கள். பூமி முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் பூமியுள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆமென். அவருடைய நீதி பூமி எங்கிலும் பரவும். சகல ஜனங்களை மீட்கும். எல்லா அடிமைத்த முகங்களும் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கே ஆராதனை நடக்கும். ஆமென். இது விரைவாக நடக்க போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஆமென். அநேக கிறிஸ்துவின் திருச்சபைகள் பெருக ஆரம்பிக்க போகிறது. அநேக எல்லைகள் விரிவாக்கப்பட போகிறது. உங்க மூலமாய் தேவன் பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க மூலமாய் பெரிய பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. இந்த திருச்சபைகளுக்கு ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அவருடைய மகிமையை விளங்க பண்ண போகிறார். அவன் அநேக திருச்சபைகள் எழும்ப போகிறது. கிறிஸ்துவின் திருச்சபைகள் எழும்ப போகிறது. புது உடன்படிக்கை திருச்சபைகள் எழும்ப போகிறது. அங்கே கிறிஸ்துவே தலையாக இருப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். என்னை கேள், அப்பொழுது ஜாதியை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அதை நிச்சயமா இவர் நிறைவேற்றுவார். இயேசு சொன்னார், நான் மகிமைப்படும் நாளில் எல்லா ஜனங்களையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அதை தேவன் நிறைவேற்றுவார். அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஜீவனுடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் வானத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். அதான் பேசுறது. வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படியே. ஹல்லேலூயா. மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே. இன்னைக்கு மண்ணானவர்கள் ஆதாமின் வம்சம் எப்படியோ ஆதாம் எப்படியோ ஆதாமின் வம்சமும் அப்படியே இருக்கிறது. கிறிஸ்து எப்படியோ கிறிஸ்துவின் வம்சமும் அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. ஆதாமின் வம்சம் மரிக்கும். கிறிஸ்துவின் வம்சம் பிழைக்கும். ஆமென். ஆளுகை செய்வார்கள். ஹல்லேலூயா.